இன்றைக்கி சாட்டர்டே வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டிஸ் செய்யலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பே ஏரியா சான் ஃப்ரான்சிஸ்கோ பே ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஹைக்கிங் ஒரு இம்பார்ட்டண்ட் டாஸ்க். ஸோ மார்னிங் வந்து பிஜிஎன்இ ஹைக்கிங்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்தில் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா சவுத் பேயில் ரொம்ப நியர்பை. எனி ஒன் கேன் ட்ராவல்னோ, இட்ஸ் நாட் டூ ஃபார். ஸோ மார்னிங் நாங்களும் எந்திரிச்சிட்டு கிளம்பிட்டு எங்களோட குரூப் கொஞ்சம் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ நான் லேட்டாக கிளம்புறதால நான் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டு கேட்சப் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கிளம்பிட்டு அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா 280 இப்போ 280ல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிஸியாக இருக்கிற ரோடு இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்க பாருங்கள். நம்ம நேஷ்னல் ஹைவே மாதிரி ஃப்ரீவே அங்கே. அப்படியே போயிட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு காரு பார்க்கிங் கிடைக்காம என்ன பண்ணேன், ஒரு 1 மைல் அவே போயிட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாக் பண்ணி வர வேண்டியதாக போயிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் மட்டும் தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறமா தான் நம்ம குரூப்போட போய் ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கே கூட்டங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இன்றைக்கி. பட் ரொம்ப அதிகமாகவும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஓரளவுக்கு அங்கங்கே ஒரு 10 மீட்டர்ஸ் 20 மீட்டர்ஸில் மக்களை பார்த்தோம்னா தட்ஸ் குட் எனஃப். அப்படியே போயிட்டே இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சீனிக்கான பிளேஸ் அண்ட் வெதர் பெட்டராக இருந்தது இன்றைக்கி. ஸோ இதுதான் என்ன மெயினான விஷயம் என்னென்னா, ஒரு 3 மணி நேரம் நம்ம ஜாக் பண்ணலாம் அண்ட் வாக் பண்ணலாம். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன் வரும். நல்ல ஒரு கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ ஒரு டோட்டலாக ரவுண்ட் ட்ரிப் வந்து 8 மைல்ஸ் வரும். 8 மைல்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்ம பர்ன் பண்ண கலரிஸ்ன்னு கணக்கு எடுத்திங்கன்னா ஒரு 1600லேருந்து 1900 வரைக்கும் இருக்கும். ஸோ அது நம்ம எத்தனை நாள் 4-5 நாள் ஜிம் போனால் தான் நம்ம பர்ன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் நம்ம ஒரு குரூப்போடு போகிறதால ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட பேசிக்கிட்டு முடிச்சுட்டு வர்றப்போ நமக்கு அவ்வளோ பெரிய டயர்டாக தெரியாது. அதுக்கப்புறம் டைமும் பார்த்திங்கன்னா மார்னிங் 5:30 to 6:30 கிளம்பிடுவாங்க. ஓரளவுக்கு 7க்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிச்சுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது இன்றைக்கி. ஸோ க்ளவுடுக்கு மேலே தான் நம்ம நடந்து வர மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வர்றது பார்த்திங்கன்னா நம்ம ரெசிடென்ஸ் பிளேஸுக்கும் இங்கேயும் எவ்வளோ தூரம் கடந்து வந்தோன்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட்டை பார்த்து ஃபீல் கிடைக்கும். அண்ட் தென் நல்ல ஜாக் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா நல்ல அந்த ஹப்ஃபீல்லையும் நல்ல ரன்னிங்கோடு இருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. அவ்வளோ ஃபிட்னஸ் ஃப்ரீக். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரம்மியமான பிளேஸ் பாருங்கள். நல்ல க்ரீனியாக சீசன். ஆக்சுவலாக இது வந்து இப்போது மே இல்லைங்களா. ஸோ வெரி நைஸ் சீசன். ஸோ கிட்டத்தட்ட நான் வெயிட் க்ளோஸாக இருக்கேன். அவங்கள மீட் பண்ணிவிடுவேன் இப்போது. ஸோ நான் ஒரு 1.5 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்க இன்னும் ஒரு 45 மினிட்ஸ் இன்னும் ஒரு 1.5 ஹவர் அவங்களோட அப்படி பேசிகிட்டே போகிற மாதிரி இருக்கும். வழக்கமாக மார்னிங்